Hello everyone, I am here on behalf of Proton Engineers. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PLC. PLCனா Programmable Logic Controller. PLCங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியானது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியான கண்ட்ரோலர். இதோட சிம்பிளிசிட்டினால் நிறைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. PLC மேஜராக எம்படட் கண்ட்ரோலரில் இருந்து டிஃபர் ஆனதுக்கு ரீசன் அதோட டிசைன் சிம்பிளிசிட்டி தான். எதுக்குன்னு பார்த்தா எம்படட் பேஸ்டு கண்ட்ரோலருக்கு காம்ப்ளெக்ஸான இன்புட் செக்ஷன், அவுட்புட் செக்ஷன், CPU செக்ஷன்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் நிறைய ஒயரிங் பண்ண வேண்டி வரும். அதனால் ஃபால்ட் ஃபைண்டிங் அப்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் PLCக்குள்ளே மேலே சொன்ன இன்புட், அவுட்புட் அண்ட் CPU எல்லாமே இன்பில்ட் பண்ணி வரும். ஸோ இன்டர்னல் ஒயரிங்கே இருக்காது. PLCயில் நிறைய மேக் இருக்குது. ஒவ்வொரு மேக்குக்கும் ஏற்ற மாதிரி இன்புட், அவுட்புட், சாஃப்ட்வேர் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி PLCயை சூஸ் பண்ணி அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒயரிங் பண்ணணும். இன்றைக்கி PLC இல்லாத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஃபீல்டுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. லைக் இன்ஜெக்ஷன் மோல்டிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபவுண்ட்ரி, காஸ்டிங், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. PLCயில் ஒரே சிங்கிள் மாடியூல்குள்ளே டிஜிட்டல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் இன்புட் இருக்கிற மாதிரி கண்ட்ரோலரை சிம்பிள் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுவே பெரிய அப்ளிகேஷனு வரப்போ டிஜிட்டல் இன்புட் மாடியூல், டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல், அனலாக் இன்புட் மாடியூல், அனலாக் அவுட்புட் மாடியூல், தெர்மோகப்புள் மாடியூல், பவர் சப்ளை மாடியூல் அண்ட் CPU மாடியூல்னு தனித்தனியாக இருக்குது. இந்த மாடியூல் செலெக்ஷன் நம்ம எவ்வளவு இன்புட் அண்ட் அவுட்புட் கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிறத பேஸ் பண்ணி இருக்குது. CPU மாடியூல் செலக்ட் பண்ணுறப்போ நம்ம எந்த HMIயோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ட்ரைவ்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிறத பேஸ் பண்ணி RS-232, RS-485, ஈத்தர்நெட் மாதிரி எந்த கம்யூனிகேஷனுக்கு ஆப்டாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம பார்த்த காம்பேக்ட் PLCயாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் மாடியூல் PLCயாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி தரோம். இதில் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். PLC பவர் ஆன் ஆகாமல் இருக்கலாம். CPU மாடியூல், HMI, VFD அண்ட் சர்வோ டிரைவ் கூட கம்யூனிகேஷன் ஆகாது. CPU மாடியூலில் ரன் மோட் எனேபிள் ஆகாது. இன்புட் மாடியூலில் பர்டிகுலர் இன்புட் சென்ஸ் ஆகாமல் இருக்கும். அவுட்புட் மாடியூலில் ஒரு சில அவுட்புட் ஒர்க் ஆகாது. அனலாக் மாடியூலில் டெம்பரேச்சர் வேரியேஷன், ப்ரெஷர் வேரியேஷன் மாதிரி வேல்யூஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். அனலாக் அவுட்புட் மாடியூலில் வோல்டேஜ் கம்மியாகவோ அதிகமாகவோ இல்லைன்னா அவுட்புட் வோல்டேஜே வராமல் இருக்கும். CPU மாடியூலில் ப்ரோக்ராம் கரப்ட் ஆகும். இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இந்த PLCயில் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்குது. எந்த செக்ஷன் ப்ராப்ளமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற காம்போனன்ட்ஸை டெஸ்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணி தரோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம PLCனா என்ன, எங்கெல்லாம் PLC யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் PLCயில் என்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோங்க. இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.